ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கூட்டாக தாக்கியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கை போர் மேகம் சூழ்ந்துள்ளதால் சர்வதேச நாடுகள் கவலையில் ஆழ்ந்துள்ளன. ويستطيع أن يعمل ما يشاء كما كان يعمل لحد يومنا هذا، ولكن استراتيجية إيران الدفاعية بالنسبة لما يحصل توازن القوى أو توازن اشرح عنها أكثر. لأن there's problem. جند هذا جوال صور يا عم انت روح كده. بيته زادان. ஈரான் மீது இஸ்ரேல் துவங்கியுள்ள வான்வெளி தாக்குதலால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள இக்லிம் அல் துஃபா பகுதியில் பிளாட் மற்றும் வாடி பர்கவுட்டி உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் ஈரானில் மறு அறிவிப்பு வரும் வரை வான்வெளியை மூடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு புறம் இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மையங்களுக்கு உடனடியாக செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் வான்வெளியில் வரும் விமானத்தை சுட்டு வீழ்த்தவும் அந்நாட்டு ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா தனது படைகளை உயர் எச்சரிக்கையில் வைத்துள்ள காரணத்தால் மத்திய கிழக்கில் பரவலான மோதல் உருவாகும் அபாயம் அதிகரித்துள்ளது. கிழக்கில் போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரான் மீதான வான்வழி தாக்குதலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனித்தனியாக பெயரிட்டுள்ளன. ஈரானின் ராணுவ கட்டமைப்புகளை சிதைக்கும் தனது நடவடிக்கைக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று அமெரிக்கா பெயரிட்டுள்ளது. இதேபோல் இஸ்ரேல் தனது தாக்குதலுக்கு சிங்கத்தின் கர்ஜனை ரோர் ஆஃப் தி லயன் என பெயரிட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி நிலையங்களை முடக்கும் நோக்கத்துடன் இந்த கூட்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஈரானின் மினாப் நகரில் பள்ளியில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 40 பேர் உயிரிழந்ததாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு படைகள் தீவிர வான்வழி தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் ஈரான் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரான் மக்களுக்கு விரைவில் சுதந்திரம் கிடைக்கப் போகிறது என்றும் ராணுவ நடவடிக்கை முடிந்த பிறகு ஈரான் அரசு மக்கள் வசமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை எந்த அமெரிக்க அதிபரும் செய்ய துணியாத காரியத்தை தாம் செய்துள்ளதாகவும் ட்ரம்ப் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள்
மறு அறிவிப்பு வரும் வரை தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இஸ்ரேலில் வசிக்கும் இந்தியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய அதிகாரிகள் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை இந்தியர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் வசிக்கும் இந்தியர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை உள்நாட்டில் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் டெல் அவீவ் நகரில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 97454752071 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது cbons1.telaviv@mea.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணவர் இறந்த கொஞ்ச நாட்களிலேயே மனைவி மறுமணம் செய்ய போலீசாருக்கு சந்தேகம் எழுந்திருக்கு. கர்நாடக மாநிலம் துமக்கூரு அருகே கணவர் இறந்த 19வது நாளிலேயே மனைவி மறுமணம் செய்து கொண்ட நிலையில் 2வது திருமணத்திற்காக கொலை நடந்ததா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தாசரஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பரமேஷ் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறி அன்றே அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் இறந்த 19 நாட்களிலேயே அவரது மனைவி மறுமணம் செய்து கொண்டது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. பரமேஷின் சகோதரி தனது அண்ணன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து பரமேஷின் சடலத்தை தோண்டி எடுத்து வட்டாட்சியர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. அறிக்கை வந்த பிறகே இது இயற்கை மரணமா அல்லது கொலையா என்பது தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் ராஜாக்காடு பகுதியில் பொது பாதையில் நுழைவாயில் கதவு அமைத்ததை எதிர்த்து போராடிய 5 பெண்கள் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் பிரமுகர் ஷாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கற்களை எறிந்து காலால் உதைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த பெண்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புகாரின் அடிப்படையில் ஷாஜி உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியின் போது விற்கப்பட்ட ஐஸில் புழு இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாணவர் வாங்கிய குச்சி ஐஸில் புழு இருந்ததை பார்த்த பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். வீடியோ எடுக்கப்பட்ட போது விற்பனையாளர் புழுவை அகற்றிவிட்டு வேப்ப மரத்திலிருந்து புழு விழுந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டே நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர்ல கள்ளக்காதல் பிரச்சனையில பெண் கொல்லப்பட்டதா வெளியான தகவல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அடுத்த அயனம்பாக்கம் ஏரிக்கரையில் காயங்களுடன் பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் விசாரணையில் உயிரிழந்தவர் கோயம்பேடு பகுதியைச் சேர்ந்த 50 வயதான ராதா என தெரியவந்தது. ராதாவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருடன் கடந்த ஓராண்டாக தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் ஏரிக்கரையில் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் சுரேஷ் பீர் பாட்டிலால் தாக்கியதில் ராதா உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் தலைமறைவான சுரேஷை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். ஓடும் ரயிலிலிருந்து தவறி விழுந்த நபரின் கால் துண்டான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற ராக்ஃபோர்ட் விரைவு ரயிலில் இருந்து தவறி விழுந்த நபரின் கால் துண்டான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அரியலூர் ரயில் நிலையம் அருகே கரூரைச் சேர்ந்த ரேணுகோபால் கீழே விழுந்ததில் அவரது வலது கால் துண்டாகி தண்டவாளத்தில் கிடந்ததாகவும் மற்றொரு காலில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு பேருந்து மோதி மாணவர் உயிரிழந்த சம்பவம் பதைக்க வைத்துள்ளது. சேலம் மாவட்டம் வீராணம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவன் அரசு பேருந்து மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீராணம் அருகே பள்ளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் பள்ளி விடுமுறை காரணமாக பெற்றோரின் வியாபாரத்தில் உதவி செய்ய வந்துள்ளார். இதற்கிடையே குடிநீர் வாங்க இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கீழே விழுந்த அவரின் தலை மீது அரசு பேருந்து ஏறியது. இதனால் சம்பவ இடத்திலேயே மாணவன் சந்தோஷ் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வேடம்பட்டில் மூடப்பட்ட தொழிற்சாலையில் இருந்த கழிவுப் பொருட்களில் திடீரென தீ பற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த தீ விபத்தால் வானில் கரும்புகையும் சூழ்ந்தது. பழனி அருகே புஷ்பத்தூர் கிராமத்தில் செயல்படும் தனியார் காகித தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்டு 2 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் நூரல்லாம் ராம்ப்ரோஸ் மஞ்சூரி ஆகியோர் காகித கூழ் நிரப்பும் பெரிய தொட்டிக்குள் இறங்கி சுத்தம் செய்த போது திடீரென மயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அவர்களை மீட்டு மடத்துக்குளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் செல்லும் வழியிலேயே இருவரும் உயிரிழந்தனர். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்கம்பங்களை இடித்து அருகில் இருந்த வீட்டின் மேல் லாரி மோதி நின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த நிலக்கரி லாரி வீட்டின் மீது மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சீனிவாசபுரம் பகுதியில் காரைக்காலில் இருந்து நிலக்கரி ஏற்றி வந்த டாரஸ் லாரி கட்டுப்பாட்டை இழந்து வேப்பமரம் மற்றும் மின் கம்பங்களில் மோதி அருகிலிருந்த வீட்டின் மேல் மோதி நின்றது. இந்த விபத்தில் வீட்டில் இருந்தவர்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாத நிலையில் படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மூதாட்டி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பாரூர் வயல்காட்டு பகுதியில் 60 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலறிந்து சென்ற போலீசார் மர்மமான முறையில் இறந்து கிடந்த மூதாட்டியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சடலத்தின் அருகில் இருந்த உடைகள், செல்போன் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ள வேட்டப்பாளையம் பகுதியில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 21 தொழிலாளர்கள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 35க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்த போது திடீரென ஒரு பகுதியில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ பற்றியதில் தயாரித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் அனைத்தும் தொடர்ந்து வெடிக்க ஆரம்பித்துள்ளது. இதனால் தொழிற்சாலை கட்டிடங்கள் நொறுங்கி பல தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். மேலும் பலர் தூக்கி வீசப்பட்டு உடல்கள் சிதறி படுகாயமடைந்தனர். இந்த விபத்தில் இதுவரை 21 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் போலீசாரும் வெடி விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல மாநிலங்களுக்கு கடத்துவதற்காக தயார் செய்யப்பட்ட பல கோடி மதிப்பிலான கச்சா எண்ணெய் ஒடிசாவில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஒடிசா மாநிலத்தில் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கோராபுட் மாவட்டத்தின் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள ஜலபுட் நீர்த்தேக்கம் அருகே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கூடாரத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கடினமான நிலப்பரப்பை கடந்து முதலில் படகு மூலம் அந்த பகுதியை அடைந்ததாகவும் பின்னர் அடர்ந்த காட்டுப்பகுதி வழியாக நடந்தே சென்று சோதனை நடத்தியுள்ளனர். இந்த சோதனையில் சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1800 லிட்டர் கஞ்சா எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு இடையிலான இந்த கடத்தல் கும்பலின் பின்னணியில் உள்ளவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் லோன் வாங்காத பெண்களை குறிவைத்து ஆபாசமாக பேசி மிரட்டிய தனியார் நிறுவன ரெக்கவரி ஏஜென்ட் சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சாலி கிராமத்தைச் சேர்ந்த 49 வயது பெண் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் போரூரைச் சேர்ந்த ஷரண் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் 3வது தரப்பு லோன் ரெக்கவரி ஏஜென்ட்டாக பணிபுரிந்து வாடிக்கையாளர்கள் மற்றும் லோன் வாங்காதவர்களிடம் பெயரை மாற்றி தன்னை வழக்கறிஞர் என்றும் உயர்நீதிமன்றத்திலிருந்து பேசுவதாகவும் கூறி மிரட்டியதும் தெரியவந்தது. மேலும் கைது செய்யப்பட்ட சரணின் பின்னணியில் மர்ம கும்பல் இருப்பதாக போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி அருகே பெண்கள் விடுதியில் அத்துமீறி நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சங்கரலிங்கபுரத்தில் இன்ஸ்டாகிராம் பதிவால் ஏற்பட்ட தகராறில் 18 வயது இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனோஜ் என்பவர் கடந்த 26ஆம் தேதி இரவு நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது பைக்கில் வந்த மர்ம நபர்கள் சிலர் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். பலத்த காயமடைந்தவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் பள்ளி மாணவர்களுக்கிடையே இன்ஸ்டாகிராம் பதிவை சுற்றி ஏற்பட்ட தகராறே இந்த கொலையின் பின்னணியாக இருப்பது தெரிய வந்தது. அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் பள்ளியின் பெயரை குறிப்பிட்டு போட்டோ பதிவிட, அதே பள்ளியில் 11ஆவது வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் சீனியர் நாங்கள் இருக்கும் போது நீ எவ்வாறு கிங்ஸ் ஆஃப் அவர் ஸ்கூல் என பதிவிடலாம் என தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த தகராறு காரணமாக தான் மனோஜ் கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குமார், வேலு, நெல்லையப்பன் மற்றும் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒரு பைக்கையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய சிலரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டையில் திருட்டு புகாரில் போலீசார் பிடித்து வைத்திருந்த இளைஞரை திமுக நிர்வாகி தாக்கியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் இரும்பு திருடியதாக கூறி போலீஸ் பூத்தில் வைக்கப்பட்டிருந்த நபரை தாக்கியதாக திமுக பிரமுகரும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராயப்பேட்டை அஜந்தா பேருந்து நிறுத்தம் அருகே இரும்பு திருடியதாக அப்பு என்பவரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் அவரை பாதுகாப்பாக பூத்தில் வைத்திருந்தனர். அப்போது அங்கு சென்ற திமுக சென்னை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் துரை அப்புவை வெளியே இழுத்து வந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. தடுக்க முயன்ற காவலர் அருண் சிங்கையும் தள்ளியதாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் நிலைமையை கட்டுப்படுத்தினர். சென்னை சூளைமேடு பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடி வந்த 3 சிறுவர்களிடமிருந்து 4 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
சென்னை சூளைமேடு பகுதியில் 7 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் 3 சிறுவர்கள் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஸ்தூரிபாய் தெருவில் வாகனம் திருடிய போது ரோந்து போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அண்ணாநகர், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த பைக்குகளை திருடி பெட்ரோல் இருக்கும் வரை சுற்றி பின்னர் மறைவிடத்தில் விட்டுச் செல்வது இவர்களின் வழக்கமாக இருந்தது. சிறார்களிடமிருந்து 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொலிவியாவில் இராணுவ விமானம் விபத்திற்குள்ளானதில் 15 பேர் உயிரிழந்தனர். பொலிவியாவின் தலைநகர் லாபாஸ் அருகே உள்ள எல் ஆல்டோ சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே கரன்சி நோட்டுகள் ஏற்றி சென்ற அந்நாட்டின் ராணுவ விமானம் விபத்திற்குள்ளானது. ஓடுதளத்திலிருந்து விலகிய விமானம் அங்கிருந்த மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் மோதி வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்த நிலையில் 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 30ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனிடையே சாலையில் சிதறி கிடந்த பணத்தை அங்கிருந்த பொதுமக்கள் எடுக்க முயன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். Cuidado que te vas a espalhar.